Hey hello everyone, welcome to VMK Square YouTube channel. நம்ம இன்னைக்கு டிஃபரண்டான ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா குக் பண்ண போகிறோம். ஸோ வித்தியாசமான டிஷ் ஒன்று ட்ரை பண்ண போகிறோம். ஸோ கிச்சனுக்கு போய்ட்டு என்ன டிஷ் ட்ரை பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம், வாங்க போவோம். ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ வந்துட்டோம் கிச்சன் உள்ளுக்கு. இப்போ குக் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் கோகனட் மில்க் டீ. கோகனட் மில்க் டீ பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, கேஸ் ட்ரபிளும் சரி, வயிற்றில் புண்ணு இருந்தாலும் இல்லை வாய் புண்ணு அது இதுக்கு எல்லாமே இது நல்ல, அதாவது கோகனட் மில்க் வந்து நல்லோம். அதோட எனக்கு கோகனட் மில்க் சும்மா குடிக்கலாதனால கோகனட் மில்கோட டீ மாதிரி செஞ்சு குடிக்க போகிறோம். இன்னைக்கு எப்படி டீ செய்கிறோங்கிறத பார்ப்போம். நாங்கள் என்னென்ன சாமான் பாவிக்க போகிறோங்கிறத சொல்லிடுவோம். மஞ்சத்தூள் பாவிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள். இதில் பார்த்தீங்கன்னா ஏலம் இருக்குது, பட்டை இருக்குது, இஞ்சி இருக்குது. இஞ்சி நல்லாவே நச்சு வச்சுருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் இங்கே விளக்கமாக இருக்கும் உங்களுக்கு. 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம், 2 டம்ளர் பால் வச்சுருக்கோம். சீனிலே நாங்கள் வெள்ளை சீனி வாங்காமல் ப்ரௌன் சுகர் தான் வாங்கியிருக்கோம். ப்ரௌன் சுகர் வாங்க ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒயிட் சுகரோட ப்ரௌன் சுகர் நோய் நல்லவங்கிறாங்க. இப்போ கேஸை போட்டுடலாம், போட்டு குக் பண்ண ஆரம்பிப்போம். கணக்கான வீட்டில் கேஸை வச்சுக்கிதுங்க, இல்லாட்டி ரொம்ப இதாகிடும். ரொம்ப பொங்க விடாமல் பார்த்துக்கணும். இப்போ தண்ணி எடுத்து ஊற்றிடுவோம். நாங்கள் தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சிடட்டும். தண்ணி கொதிக்கட்டும். கொரோனா டைமில் எல்லாரும் சேஃபாக இருங்க. வெளியில் எதுவும் போவாங்க அனாவசியமாக. வீட்டில் நாங்கள் அவங்களுக்காக குக்கிங் பண்ணுறோம். வேறு வெளியில் போய்ட்டு வ்ளாகர் இது பண்ண இல்லாமல் இருக்குது. வீட்டில் அவங்களுக்கு குக்கிங் வந்து இது பண்ணலாம் நாங்கள் பண்ணுறோம். ஈயம் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதை அடித்து கொண்டு வரணும். எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. சரியா, வெளியில் போவாங்க, வீட்டில் இருங்க. நாங்கள் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் குக்கிங் வித்தியாசமான கண்டென்ட் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு தரோம். வெளியில் ஓப்பன் பண்ணோம்னு நாங்கள் அவங்களுக்கு போய் ஷுகர் வ்ளாக் பண்ணுவோம். தண்ணி சூடாகுது பார்ப்போம். கொஞ்சம் சூடாகணுன்னு இதெல்லாம் போட்டால் சரி. முதல் பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டுருவோம். அடுத்து வந்து பட்டையும் போட்டுக்கிறோங்க, நல்லா நறுக்கி போடுங்க. தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 பேர் குடிக்கிற அளவு தான் செய்கிறேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற அளவு செஞ்சுக்கிறேங்க. 4 பேருக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி எடுத்து 2 டம்ளர் பால் எடுத்தேன். அப்போ ஒரு 8 பேருக்கு செய்யணும்னு சொன்னால் 4 டம்ளர் தண்ணியும் 4 டம்ளர் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி. கொஞ்சம் திக்காகவே எடுங்க. தேங்காய் பாலை கோகனட் மில்க்கு கொஞ்சம் நல்லாவே திக்காக எடுத்துருங்க. ரொம்ப எடுத்து கணக்கான குடிக்கிற அளவுக்கு இருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீ பவுடர் போடாமல் தான் செய்கிறேன். நீங்கள் டீ பவுடர் போட்டும் இதை செய்யலாம். நீங்கள் அதாவது எங்கரோ மற்ற மில்க்கோ பாவிக்கிறதுக்கு பதில் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லோம். சூடாகுது. இப்போ சீனி தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. சீனி தேவையான அளவு போட்டுக்கிடுவோம். சின்ன கரண்டியை கொஞ்சம் எடுத்தாங்களே, சின்ன கரண்டியை கொஞ்சம் எடுத்தோம். சீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 4 பேருக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 கரண்டி போட்டுருக்கோம். 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சீனியை வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு அதில் போடக்குள்ள அளவு விளங்கும்.
இதுக்கு பிறகு அப்படியே இந்த மிளகுத்தூள் காட்டினே தானே, இந்த மிளகுத்தூளை எடுத்து என்ன செய்யுங்க, கொஞ்சமாக போட்டுக்கிறோம். மிளகுத்தூள் வந்து ரொம்பவே கொஞ்சம் போடுங்க. இவ்வளோ போதும் மிளகுத்தூள். அப்புறம் நல்லாவே கிண்டுங்க. நல்லாவே கிண்டிடுங்க. கிண்டிட்டு இந்த பால் எடுத்து ஊற்றுவோம். பால் 2 கிளாஸையும் ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் பாலை ஊற்றின பிறகு நீங்கள் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸில் இறக்கிடுங்க. ஏன்னா இந்த கொதிச்சு வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்க, உடனேன்னா திரண்டிச்சுப்பாங்க. பிரிஞ்சு பிரிஞ்சு அந்த 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 மாதிரி ஆயிடும். பால்கோவா செய்யக்கூடாது, என்னமோ திரண்ட மாதிரி வரும், அந்த மாதிரி ஆக விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கிண்டிக்கிட்டு மஞ்சள் பொடி பத்தலன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் மஞ்சளாகவே போட்டுக்கிடலாம். பாதாம் மில்க் கலர்ல வரும் இது. நல்லா ஃப்ளேவர் மிக்ஸ் ஆக நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. பழமும் இருக்கும் மில்க். சரி, கொஞ்சம் எடுத்தோம் மற்றது சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பால் பொங்க முன்னுக்கு எடுத்துட்டோம். கரண்டி எடுத்து ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. கையில் எல்லாம் போட்டனால வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் எடுத்துருவோம். ஊற்றுறது தான் டேஞ்சரான விஷயம். பாப்பா இப்படியே ஊற்றிடலாம், இப்படியே ஊற்றிடுவோம். ஏன்னா பிடிச்ச நீ எடுத்து டமார் டொமைல் ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே செஞ்சுக்கிறேன். ஏதாவது கை சுடுது. ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன். இதை வடிச்சு தான் ஊற்றணும். அந்த வடியை கொஞ்சம் எடுத்தாங்க சார். வடிகட்டாமல் குடித்தாலும் நல்லோம். ஏன்னா அந்த ஏலம் கிராம்பெல்லாம் அது உள்ளுக்கு இஞ்சி எல்லாம் அது குடிக்கக்கூட நல்லோம் எங்களுக்கு. இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு அந்த குடிக்கக்கூட உள்ளுக்கு போகிறது குடிச்சிக்கிறாது. அதனால 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நான் வடிகட்டி தான் கொடுக்க போகிறேன். நான் வடிகட்டாமல் தான் குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன மஞ்சள் கட்டி இருக்கு? மஞ்சளா? மஞ்சளா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? கொஞ்சம் இதில் ஊற்றி கொடுப்போம். ரொம்ப லேட்டாகிட்டு இருக்கு. அடியில் வலிச்சு எடுக்கணும். 4 பேருக்கு சரியாக செஞ்சுருக்கேன், வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா கொரோனா டைமில் வேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் சூடாக இருக்குது. ஆறிட்டு குடிச்சு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. குடிச்சு வாங்கி சுட்டுச்சுன்னா நாளைக்கு பேச எல்லாம் போயிடும். ஐயோ ஐயோ, 6 மணியே குடிக்கும். தேங்காய் பால் டேஸ்ட் வருது. ஆனால் மஞ்சள் ஏலம் எல்லாம் சேர்த்தது வேற லெவலில் இருக்குது. இதுவாக நான் சொன்னேன், டீ தூளும் போட்டு செய்யலாம். அவங்களுக்கு பழக்கப்பட்டுச்சுன்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் எங்கரில் அதில் குடிச்சு பழகுனால இது அந்த அளவு டேஸ்ட் இருக்காது. நீங்கள் இதை எங்கரை விட இதை குடிக்கிறது பெட்டர். உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லோம். இது வாய் புண்ணு வயிற்று புண்ணுக்கெல்லாம் வேறு லெவல் மருந்துன்னு சொல்லலாம். ஸோ கொரோனா டைமில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூட சத்தான சாப்பாடை செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட்ஸ் அவங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்போம். ஸோ கொரோனாவில் வெளியே யாரும் போவாங்க, வீட்டிலுக்கே இருங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. எப்படி வீடியோ வேணுங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பை பாய்.